நினைச்சேன். என்ன நினைச்சியா? எப்பவுமே என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு. என்ன பண்றது? ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரை. அக்கறையில இருக்கிற பலாக்காயை விட இக்கரையில இருக்க கிடாக்காய பொருள் அவனை நினைச்சிட்டு இருக்கேன். விமர்சனமே சரியில்லையே. யாக்கிற்கு இவ்வளவு பாருங்க. சரி சரி, சட்னி கரைச்சது போதும். இது என் கையில கொடுத்துருக்கிறேன். நான் இங்க எதுக்காக தெரியுமா வந்திருக்கிறேன்? சொன்னா தானே தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தானே தெரியும். நான் உன்னை சந்தோஷப்படுத்தி வைக்க வந்திருக்கேன். படுத்தி வை. கம்மி அண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நிச்சயம் ஆயிட்டு இருக்குது தெரியுமா? அப்படியா? எந்த புண்ணியவதி வரப்போறாளோ? ரொம்ப கொடுத்து வச்சவன். நீ கூட தான் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஆமா, நான் கூட தான் கொடுத்து வச்சவன். நான் என் சம்பள பணத்தை எல்லாம் அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல வந்த. அப்போ என்ன கல்யாணம் செய்துக்கணுங்கிற எண்ணம் உன் மனசுல இது வரைக்கும் தோணவே இல்லையா? நீ கேக்குறத பார்த்தா இனிமேலாவது அந்த எண்ணம் தோணும்னு உத்தரவு போடுவ போல இருக்க. ஐயோ ஐயோ, உத்தரவில்லை, ஒரு வேண்டுகோள். உடனே சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமா இல்லையா? பதில் தேவை. இந்த பாரியா, உன் பேருக்கு தகுந்த மாதிரி தான் நீ எல்லாத்துலயும் சேர்ந்துக்கிற. குதிரையும் தேய்ச்சுக்கிற, கோழியும் மேய்ச்சுக்கிற. இந்த விஷயத்தை கத்தி சொல்லணுமா? குதிரையும் தேய்ச்சுக்கிற, கோழியும் மேய்ச்சுக்கிற. அடச்ச, ஏதாவது ஒரு வேலையில செடியா நின்னு 4 காசு சம்பாதிச்சு பேங்க்ல போட்டு பாஸ் புத்தகத்தை கொண்டு வந்து என் கையில குடிய. அது வரைக்கும் இந்த காதல் கீதல் ஊடல் கீடல் பாடல் கூடல் வந்த உடம்பு தாங்காது. கவலைப்படாத, நீ வச்ச பரீட்சையில பாஸ் பண்ணி அந்த பாஸ் புத்தகத்தோட முன்னால வந்து நின்னு ஏறும். நீ என்னதே மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க. ஏங்க அப்படிப்பட்ட அழகிய அந்த பொண்ணு, அதை ஏன் கேட்க? அந்த மாதிரி ஒரு அழகிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. ராக்கா, உயிரை பணியம் பெற்றாவது அவளை நான் அரைஞ்சே தீரன். அந்த பாபு உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க என்ன நிறைவேறாது. முதல்ல அவனை தீர்த்து கட்டணு. ராக்கா, பாபுவை கொண்டு போலீஸ்ல நான் மாட்டிப்பானே. அந்த வேலையை செய்ய சிறுத்தைகள் இருக்கு, அதுக்கு பயிற்சி கொடுக்க நீ இருக்கிற. என்ன ஒண்ணும் புரியலீங்களே? இதப்பா, பாபுவின் வேர்வப்பட்டிருக்கிற கைக்குட்ட இதை சிறுத்தைகளுக்கு மோப்பம் காட்டு. பிறகு பாபு இருக்கிற பக்கமாக அவைகளை ஏவி விடு. அப்புறம் பாரு, அந்த சிறுத்தைகள் ரெண்டும் பாபுவை கடிச்சு எடுத்து விடும். பிரமாதமான யோஜனை. இந்த வேற ஆரம்பி வாங்க. ராஜா, இனி நீட்டு கம்பிய லதா, மை டியர் லதா. லதா குட்டி, என்ன லதா ஒரு மாதிரியா இருக்கு? வந்து நான் உங்களை பாக்குறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா இன்னொரு மாப்பிள்ளைய பாத்துட்டாரா, அதனால நான் அவரை தான் கட்டிக்கணுமா. ஓஹோ, அப்ப அங்கேயும் நம்ம கேஸ் தானா? அப்படின்னா நான் அம்மா கிட்ட உன்னை பத்தி சொன்னேன். டேய், மரியாதையா நான் சொல்றத கேளு, அந்த பொண்ணை மறந்துரு. நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்ல முடியும்? சரின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட. லதா, 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 ஐயப்பா, கோவமா? பின்ன என்ன, நீங்க எனக்கு துரோகம் செஞ்சுட்டீங்க. நீதான் எனக்கு துரோகம் செஞ்சுட்ட. கிடையாது, நான் உங்களை வேடிக்கை பாக்குறதுக்கு அப்படி சொன்னேன். எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு தெரியுமா? எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க தெரியுமா? உண்மையாவா? உண்மையாவா? போங்க, இப்படித்தான் என்ன ஏமாத்துறதாக்கும். ஏலதா, நம்ம கல்யாணத்துக்கு எங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்க சந்தேகம் இருந்தது உனக்கு? உங்க அம்மா என்ன, உங்க மேலேயே எனக்கு சந்தேகம் இருந்தது. போச்சுரா, ஏன் சொல்லட்டுமா?
என் என்ன ஒண்ணுல உடவே முடியல மாட்டிக்கிச்சு. வா என்ன லதா? இது பாருங்க, இனிமே என்னால நடக்கவே முடியாது. நீங்க போங்க, நான் இங்கே இருக்கிறேன். உன்னை இந்த இடத்துல தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது? அத பாத்தியா? அங்க போ, வா. லதா, வா. இந்த இடம் பாதுகாப்பா இருக்கும். எங்கே கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன். நீங்க இல்லைன்னா எனக்கு பயமா இருக்குமே. நான் வெளியே மூடிட்டு போயிடுறேன். தைரியமா இரு. சரி, சீக்கிரம் வந்துருங்க. சரி லதா. பாபு, ரொம்ப பயந்துட்டியா? வாங்க வாங்க போலாம் முதல்ல இங்க இருந்து. பாப்பா, இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. வாங்க பேசாம வீட்டுக்கு போலாம். என்ன விளையாட்டுமா பேசுற? இவ்வளவு தூரம் வந்தாச்சு, சிறுத்தை கொல்லாம எப்படி போறது? சிறுத்தை 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 என்ன இவ்வளவு பிடிவாதம் செய்றீங்க? நான் யார் தெரியுங்களா? ஆமா ஆமா தெரியும், வேட்டைக்காரர். சரி சரி, பாவா. என்ன மேனேஜர்? அம்மா வீல் பஞ்சர் அடிச்சீங்க. அம்மா பக்கம் தாம்மா, நடந்தே போயிடலாங்க. அப்படியா? நான் 2 நிமிஷத்துல சரி செய்யறேன். மேனேஜர், நாங்க முதல்ல போறோம், நீங்க அப்புறம் வந்து. சரி. ஐயோ, என்னால இனிமே நடக்கவே முடியாது. என்ன கொண்டு போய் வீட்டுல போட்டுடுங்க. என்ன லதா இப்படி சொல்ற? சார் சார் சார், வாங்க சார், வாங்க. பாபுவா? இல்ல சார், ஒண்ணும் இல்ல. இது யார் தெரியுதா உங்களுக்கு? ஓ தெரியுமா, நம்ம கேப்டன் சுந்தரத்தோட பொண்ணு லதா. ஓ லதா, இவரு தெரியுமா? தெரியும், எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. இவர் தான் எனக்கு வேட்டை சொல்லி கொடுத்தவர். ஒரு உதவி பண்ண முடியுமா? என்ன? லதாவை அவங்க வீட்டுல கொண்டு விட முடியுமா? ஓ அனுப்பு. இவரோட போ, நான் சீக்கிரம் வந்துடுறேன். தைரியமா போ, மிருகங்கள்லாம் இவரை பார்த்தா பறந்துடும். வாமா.
சரி இத பாருங்க, நீங்க சீக்கிரம் வாங்க. முதல்ல மேனேஜரை காப்பாத்து. சிறுத்தையோட கட்டி புரண்டு இருக்கு. புதற்குள்ளே போயிட்டாரு. புதற்குள்ளையா? எங்கம்மா? இங்கதான். பாபு, இது மேனேஜர் போட்டிருந்த துணிதான். அவர் என்ன ஆனாரோ தெரியலையே. பாபு, இனிமே மேனேஜரை நம்மால பார்க்க முடியாது. பார்க்க முடியாதா? ஆமாமா, இந்த பள்ளத்துல விழுந்தவங்க யாரும் மீண்டதே கிடையாது. ஏன் தெரியுமா? இதுக்கு அடியில் ஓடுற ஆத்துல இருக்கிற முதலைகள் யாரையும் உயிரோட விட்டு வச்சதே கிடையாது. பாபு, உனக்கு எத்தனை தடவை சொன்ன, வேட்டுக்கு போய் தாயும் குட்டியுமா இருக்கிறது பிரிக்காது, கணவனும் மனைவியுமா இருக்கிறது கொல்லாது. கேட்டியா? உன்னுடைய தவறுனால மேனேஜர் இன்னைக்கு என்ன கதை ஆயிட்டு பாத்தியா? மிருகத்தை போய் மனிதனுக்கு ஒப்பிட்டு பேசுறீங்களா? மிருகமா இருந்தாலும் அதுகளுக்கும் பந்தம், பாசம், உணர்ச்சி எல்லாம் இருக்குடா. அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. வீட்டுக்கு வா. பேசாம வாடா.